நாரதா, அவரவர் கேற்றபடி வேடம் போட்டு நாடகமாடி வழக்கப்போல் உன் கலகத்தை சுமத்துகிறாயா? ஐயோ, என்னை விட்டு விடுங்கள், நான் எங்கேயாவது ஓடி விடுகிறேன். என் வினாவிற்கு தக்க விடை கூறிவிட்டு பிறகு நீ எங்கு வேணாலும் ஓடிவிடு. என்ன தாயே, வீணாக எல்லோருக்கும் பொல்லாதவன் ஆகிறேன். நீ என்றுதான் நல்லவன் என்ற பெயர் எடுத்திருக்கிறாய். உள்ளதை சொல், நல்லதை செய். பொல்லாதவன் என்ற பெயர் உன்னை விட்டு நீங்கிவிடும். சரி, இனி உங்கள் மீது ஆடையாக உண்மைதான் பேசப் போகிறேன். அப்படியானால் உலகிலேயே வருகிறது என்ன? தாயே, செல்வம் நிலையற்றது. வேகம் குறைந்தால் வீரம் குறைந்துவிடும். தாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம். காலத்தால் அழியாதது கல்வி. அனைத்தும் பொன்மொழி. போய் வா நாரதா. நாரதா, தாயே, எங்கும் ஓடவில்லை. வந்தேன். உங்கள் மூவரையும் சந்திப்பதற்கு முன்பு வரை இல்லை. அது ஏதோ அவர் ஆத்ம திருப்திக்காக அப்படி சொன்னேன். செல்வத்தை குறை கூறினால் பாவம் திருமகள் அழுந்தே விடுவார்கள். அதற்காக தான் அப்படி நடித்தேன். செல்வம் சிறந்தது என்று தானே பட்டு பீதாம்பரம் முடித்திய நாராயணனுக்கு தங்களை மனையாளாக்கிவிட்டு புலித்தோல் உடை அணிந்த சிவனுக்கு விசிட்டை கொடுத்தார்கள். இதிலிருந்தே தெரியவில்லையா செல்வம் தான் சிறந்தது என்று? மிக்க மகிழ்ச்சி நாரதா. போய் வா. நாரதா, ஒரு அடி கூட நகரக்கூடாது. மறுபடி கூறாமல் என் அருகில் வந்து நில். என்ன தைரியம் உனக்கு? இவர்கள் வேண்டலுக்கு பயந்து விட்டாயா? இல்லை. புலம்பாதே. புக்தியை ஒரு நிலையில் நிறுத்தி உண்மையை கூறு. சக்தியை விடவா கல்வியும் செல்வம் சிறந்தது? அச்சோ, பேசாமல் இருங்கள். வீரம் தானே சிறந்தது. வீரம் குறைந்து விட்டால் தானே அயல் நாட்டான் மேட்டி பாய்க்கிறான். படைபலத்தை பெருக்கிவிட்டால் தானாக ஒதுங்குகிறான். சுருக்கமாக சொன்னால் வில்லையும் வேலையும் வைத்துத்தானே இருபெரு காவியங்களே உழவுகிறது. ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. போய் வா நாரதா. தாயே, ஒவ்வொரு நாட்டிற்கும் கல்வி வேண்டும். கல்வி மட்டும் இருந்தால் போதாது. செழிப்பூற்று இருக்க செல்வம், வீரம் இவை இரண்டும் வேண்டும். இது மூன்றும் இருந்தால்தான் நன்னாடு, அதுவே பொன்னாடு. நன்றி நாரதா. எங்களை ஒன்று சேர்த்த பெருமை உன்னையே சாரும். மீண்டும் எங்கள் மூவருக்குள் ஏதாவது கழகம் செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டாதே. இவ்வாறே சண்டை முடிவுகிறது. இந்நாடகம் மூலம் கல்வி, செல்வம், வீரம் மட்டுமன்றி பசுமையும் பாரம்பரியமும் நம் வாழ்வில் முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டோம். அனைவருக்கும் நன்றி.